அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழில் இருக்கக்கூடிய எழுத்து வகைகள் பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னாலே நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன படிச்சிருக்கோம்? உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள். ஸோ அந்த உயிரெழுத்தை எத்தனையாக பிரிக்கிறாங்க, மெய்யெழுத்தை எத்தனையாக பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எழுத்து அப்படின்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து ரெண்டாக பிரிக்கிறோம். உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் மொத்தம் 12 எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 18 எழுத்துக்கள். இது நமக்கு தெரியும். இப்போ குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி உயிரெழுத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ குறில் அப்படின்னா என்ன, இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குறுகிய ஓசை உடையது, அதாவது ஷார்ட் சவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோடைய ஓசை ரொம்ப குறுகியதாக இருக்கிறது தான் குறில்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அ ஆ இ ஈ உ ஏ ஐ ஓ ஓ ஔ இந்த 12 உயிரெழுத்துக்களில் எதெல்லாம் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, அ ஓசை குறுகிய ஓசை, இ, அடுத்து உ, ஏ, ஓ, இந்த 5 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள். அப்போது குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனைன்னு சொல்லணும்? 5 குறில் எழுத்துக்கள் மொத்தம். உயிரெழுத்து 12ல் 5 குறில் எழுத்துக்கள். அப்போ மீதம் இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 எழுத்துக்கள். ஸோ குறில் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நெடில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெடில் எழுத்துக்கள் என்னென்ன? ஆ, நீண்ட ஓசையுடையது தான் நெடில் எழுத்துக்கள், சரிங்களா? குறுகிய ஓசையுடையது குறில், நீண்ட ஓசையுடையது நெடில். ஈ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. ஸோ இந்த 7 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் எனப்படும். அப்போ உயிரெழுத்துக்கள் 12ல் குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7. அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மெய்யெழுத்துக்கள் 18, அதை 3ஆக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம். இப்போ வல்லினம் அப்படின்னா என்னென்னா வன்மையான எழுத்துக்கள், ஹார்ட் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம உச்சரிக்கும் போது அழுத்தம் கொடுத்து உச்சரிப்போம். அதனால தான் அதுக்கு பேர் வல் இனம், வல்லின எழுத்துக்கள். ஸோ எதெல்லாம் வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கசட தபர. எப்பயுமே நீங்கள் எழுதும்போது கசட தபரன்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. க, ச, ட, த, ப, ர அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க? புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்றுன்னு படிச்சிங்கன்னா உங்களுக்கு குழப்பம். ஸோ கசட தபரன்னு எழுதிட்டு மேலே புள்ளி வச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ மெல்லினம் அப்படின்னு என்னென்னா மென்மையான எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நம்ம அவ்வளவா அழுத்தம் கொடுக்க மாட்டோம், லைட்டாக சவுண்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னா போதும். அப்படிப்பட்ட எழுத்துக்கள் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெல்லின எழுத்துக்கள். ஞன, நமன, ஞ, ஞ, ந, ந, ம, ந. ஸோ இது மேலே என்ன செய்வோம்? புள்ளி வச்சுக்குவோம். ஸோ ஞன, நமன என்பது மெல்லின எழுத்துக்கள். அடுத்து இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் அப்படின்னா அதுக்கு அதிகமாக அழுத்தம் கொடுத்தும் உச்சரிக்க மாட்டோம், மெல்லினம் மாதிரி ரொம்ப மென்மையாகவும் உச்சரிக்க மாட்டோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஓசையுடைய எழுத்துக்கள் தான் இடையின எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகமான அழுத்தமும் கொடுக்க முடியாது, ரொம்ப கம்மியான அழுத்தம் கொடுத்தும் உச்சரிக்க முடியாது. அதை தான் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போது இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எரள, வழல, ய, ர, ழ, வ, ழ, ல. ஸோ இதுக்கு மேலே என்ன செய்வோம்? புள்ளி வச்சுக்குவோம். எரள, வளல. இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, புள்ளி வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், மறந்துடும். இந்த மாதிரி புள்ளி வைக்காமல் எழுதிட்டு மேலே புள்ளி வச்சுக்கணும். ஏன்னா இது மெய்யெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ மெய்யெழுத்துக்கள் 18 நம்ம பார்த்தோம். அந்த 18ல் வல்லினம் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6. ஸோ இந்த 3ஐயும் சேர்த்தோன்னா நமக்கு 18 எழுத்துக்கள் வந்துடும். அப்போ எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்துன்னு ரெண்டாக பிரிக்கிறோம். அந்த உயிரெழுத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று குறில், இன்னொன்று நெடில். மெய்யெழுத்துக்களை 3ஆக பிரிக்கிறோம், வல்லினம், மெல்லினம், இடையினம். ஸோ தமிழ் எழுத்துக்களை இப்படி தான் பிரிப்போம். நன்றி.